எவர்கிரீன் சாக்லேட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர வர நிறைய ரகட் பாயாவும் அவரை பார்க்க முடியுது. அண்ட் இப்போல்லாம் தரமான மாசான ஒரு போலீஸ் கேரக்டராகவும் இவர் வந்து பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டீசல்ல ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அதுவும் போலீஸ் கதாபாத்திரம், போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. எந்த மாதிரியான ஆஃபீஸராக வந்திருக்காருங்கிறது அவர்கிட்ட இருந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் October 17th பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் வினய் ராய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செகண்ட்லி தேங்க்யூ, நீங்கள் இங்கே வந்து நம்ம படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் a lot of people. போன ஃபங்க்ஷனில் நிறைய ஆள் பற்றி நான் பேசல. ஃபர்ஸ்ட் I'll start off with Third Eye Entertainment and SP Cinemas and தேவா. ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்பர் 1 அதுதான். ரெண்டாவது, இப்போ பாருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூசர் ஆகி அந்த டென்ஷன் அவர் மூஞ்சியில் தெரியுது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. இதுதான் நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஹவ் அவர் லைஃப் இஸ். பட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேவா. ரொம்ப ரொம்ப நன்றி. மன்னிச்சுடுங்க ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இந்த ஷூட்டிங்கில். ரெண்டாவது சண்முகம் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு எப்போவே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணது எனக்கு ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் காஸ்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் டில் நவ் இன் மை 18-year career. அண்ட் டு டூ சம்திங் லைக் தட் சண்முகம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நிறைய நைட் ஷூட்டிங் வச்சாங்க. அண்ட் ரெண்டாவது சிட்டிக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஸோ ஐ காட் டு சி நார்த் மெட்ராஸ், மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த தடவை. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஹியர். நவ் கம்மிங் டு our ஹீரோ ஹரிஷ் கல்யாண். நவ் ஹரிஷ் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ணோம் நார்த் மெட்ராஸில் ஒரு பைக் அண்ட் ஒன் ஃபைட் சீன். அண்ட் என்னோட குரு வென் உன்னாலே பண்ணும்போது ஜீவா சார் சொன்னாங்க, யூ திங்க் ஃபில்மிங் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் சினிமாவில். எதை சொன்னேன்னா, நான் சினிமாக்குள்ளே வருவேன், நான் ஒரு ஆக்டர் ஆகிடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஈஸியாக பண்ணலாம், என்னென்ன ஹவு டிஃபிகல்ட் குட் இட் பி. பட் ஐ திங்க் an actor's real strength comes in அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்க்குற he is so committed, so sincere to his work and very very hard working. You are going to do really well for yourself. Keep that commitment. Believe me, it's inspiring for the next person. உண்மை சொல்கிறேன். It always jumps off from the other person. So God bless you, do well, really well. அதுல்யா அண்ட் எனக்கு எதுவுமே சீன்ஸ் இல்லை. நான் ரீசெண்டாக அதுல்யாவுக்கு சொன்னேன், டாக்டர் படம் பண்ணும்போது அந்த டாக்டர் டீமோட எல்லா ADs, co-directors, everyone kept talking about Atulya. They all had a crush on Atulya. But the good part about Atulya is அதிகமாக சீன்ஸ் இல்லை. பட் நம்மளோட காஸ்ட் ஒரு கும்பல் எப்போவே ஜாலியாக இருப்போம். அண்ட் Atulya இஸ் நாட் வெரி ஹம்பிள் பர்சன். எப்போவே எல்லாரும் கூட பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. She keeps smiling, she keeps bringing in that energy and she's humble, which I really liked about it. Good luck Atulya, do well. God bless you on that. Then Dibu avargal, your music is fantastic. I don't know what more to say. Na ipo villain nadikre, so I don't have to dance. I see Harish Kalyan dancing over here on this one. I feel happy I don't have to do it any further, but your music was fantastic. Theatre response எல்லாம் பார்க்கும்போது, the trailer response பார்க்கும்போது, lot of compliments about your song. So good luck and congratulations. Coming to someone who's very special for me lately, Richard not the third of good. We were talking about this recently. See, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணது ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான், ஜீவா சார், உங்களுக்கு தெரியும். He instilled in me about the kind of hard work where a cinematographer who puts in. So I've had the pleasure of working with நிறைய cinematographers. But Richard holds a special place in my heart because Richard is the only DOP or cinematographer where I got to do 2 films with him. One for an untitled project which we are filming for, and then he really worked hard for Diesel. So MS Prabhu sir and who's not here, and Richard, as you can see, those beautiful white shot frames was all done by them, making us look so good, bringing in even colors to however local that you'd like it to be. So
really pleasure working with you, Richard. Look forward to working with you again. The editor, sir, unga patti nariya kelvi pattirukka. Sorry we didn't get to meet in the past, but God bless you. I know all the hard work you've also put into this. And I'll start off with my people, the cast, who I got to spend a lot of time with. First, with this incredible actress, apart from the leads, of course, apart from these two, was I get to work with this incredible actress called Ananya, who plays my pet in this movie, and that was fantastic. And then Prem Kumar, Prem and me and Ananya had a great time shooting this movie. George sir, Varghese sir, Ravi sir, and Mona Ramesh sir, Tangadurai sir, Tina, who's this young spark when we were filming over there in Pondicherry. I had a really great time. Then Prasanna sir, we all had a great time. Thank you for your time, thank you for your patience, and thank you for all the jokes. That's what made the movie very memorable, and I wish you all a grand success for this coming Diwali. So what I've been saying for quite some time, this 17th, don't go to the petrol bunk, come straight to the theatres. We are serving diesel there too. Thank you, good luck. Thank you very much, Vinay sir. We're very, very keen to see what Diesel is going to be serving on the 17th of October, yet another time this Diwali. ரொம்ப நன்றி. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கிற ஆக்டர் மேத்யூ அவர்களே அவரோட அனுபவம் ஷேர் பண்ணுறதுக்காக கூப்பிடுறேன். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தராக பேர் எடுத்து சொல்ல, ஏன்னா எடுத்து சொல்லணும் ஆரம்பிச்சோன்னா பெரிய லிஸ்ட்டு போயிட்டுருக்கும். மேடையிலேயே கிட்டத்தட்ட 15-20 பேர் இருக்கும். இதில் இங்கே வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சண்முகம் எனக்கு அஃப்கோர்ஸ் நான் சண்முகம் அண்ணாலாம் கூப்பிட மாட்டேன், ஏன்னா அவர் என்னோட சின்னவர். அவர் தாடி மட்டும் அவ்வளோ பெருசாக வளர்த்தி லைட்டாக கொஞ்சம் நிற விட்டாருன்னா நம்மளுக்கு இங்கே ஜாஸ்தி இருக்குது. அவர் கூட முன்னாடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக காப்பே ரணசிங்கம் படத்தில் அவர் தான் கூட இருந்தார். ஸோ அப்போவே சொல்லியிருந்தார் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. எங்களுக்குள்ளே நாங்கள் கூப்பிட்றதே டார்லிங் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நிறைய பேர் அப்படி தான் கூப்பிடுவோம். ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ டார்லிங் அப்படின்னு. இப்போ கூட எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்றது கூட டார்லிங் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு விஷயம் நான் எடுத்தது வந்து டார்லிங். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஃபன் டீம். இன்ஃபேக்ட் கேமரா முன்னாடி ஒரு சீன் சொல்லி நடிக்கிறதோட அவரும் சரி, சண்முகம் அவரையும் சரி, கேமராக்கு பின்னாடி நாங்கள் பண்ணுற அட்டகாசம் வேறு. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப என்ன சொல்கிறது, உறுதியாக ஒரு பிடிவாதமாக இருந்தார். என் படம் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம். ஸோ அது எவ்வளோ டைம் டிலே ஆனாலும் சரி, அதுக்குண்டான பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி, இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் பண்ணோம். டேட் கிளாஷஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய வாட்டி அவர்கிட்ட இருந்து சார் நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஹி ஹெல்ட் ஆன் டு வாட் ஹி ஆக்சுவலி வாண்டட் டு டெலிவர். அது நல்லாவே படத்தில் ட்ரெய்லர்லையும் தெரிஞ்சிருக்கு, படத்துலையும் நல்லாவே வந்திருக்கு. படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் டீசல் தீபாவளி. தேங்க்ஸ். தேங்க்யூ மேத்யூ சார். அடுத்ததாக